நதிநீர் இணைப்பிற்கு முன்னோடியாக செயல்பட்ட காலிங்கராயனுக்கு திமுக சார்பில் வெள்ளோடு ராசா கோவில் பகுதியில் அமைக்கப்பட்ட 7 அடி உயர திருவுருவ சிலையை முதல்வர் ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அதற்கேற்ப இங்கே இந்த சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆலோசனைப்படி நூலகம் அமைத்து அவர் கொடுத்த புத்தகங்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாம் அனைவருடைய சார்பாக தளபதி அவர்களுக்கு, முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, தற்பொழுது நூலகத்தையும் காலிங்கராயன் அவர்களுடைய சிலையையும் திறந்து வைத்து அவர்களை பெருமைப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை உங்கள் சார்பாக, அவருடைய வாரிசுகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். காலிங்கராயன் புகழ், மன்னர் காலிங்கராயன் புகழ், மன்னர் காலிங்கராயன் புகழ். காலிங்கராயர் அவருடைய பெருமையை மேலும் பெருமைப்படுத்தி இருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நம் அத்தனை பேருடைய சார்பாக மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நாம் தெரிவித்துக் கொள்ளலாம் என்பதையும், ஒவ்வொரு நேரத்திலையும் அவர் ஆலோசனை சொல்வதற்காகவும் மீண்டும் மீண்டும் தலைவர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதை இங்கு. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன் வணக்கம், கள தகவல்களை சொல்லுங்க. அதாவது 13வது நூற்றாண்டிலேயே உலகத்துடைய மிக பழமையான நதிநீர் இணைப்பு திட்டங்கள்ல ஒன்றாக இருக்கும் பவானி மற்றும் வயலாறுகள் நதிநீர் இணைப்பு திட்டத்திற்கு பங்காற்றியவர், வித்திட்டவர் மன்னர் காலிங்கராயனுடைய சிலைய அதே இடத்துல புனரமைந்து நூலகம் மற்றும் சிலையுடன் திறக்கப்படுவதாக திமுகவுடைய வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த நிலையில தமிழ்நாடு முதலமைச்சர் காலிங்கராயன் அவருடைய சிலை 7 அடி உயர திருவுருவ சிலைய வெள்ளோடு ராசா கோயில் பகுதியில காணொலி காட்சியின் மூலமாக திறந்து வைத்திருக்கிறார். இந்நிகழ்ச்சியில வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி மற்றும் மன்னர் காலிங்கராயருடைய குடும்ப வாரிசுகள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டிருக்கின்றனர். ஒரு பொறுத்தவரையில நதிநீர் இணைப்புக்கு முன்னோடியாக செயல்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கிபி 1271 தொடங்கி குறுகிய காலத்துல இந்த கட்டுமானங்கள் நிறைவடைந்தது. ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் 5ஆம் நாள் காலிங்கராயர் தினம் கொண்டாடப்படுகிறது. அந்த அளவுல நாளைய தினத்தை முன்னிட்டு இன்று புதிய சிலையை தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.